என்ன காணொளி? மக்கத்துல் முக்கர்ரமால, காபத்துல் முஷர்ரஃபால அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய புனித பயணிகளை தாக்குவதை போன்ற நிகழ்வு நடந்ததுதான். உண்மைதான், அது நடந்திருக்க கூடாதுதான். அது ஒரு கசப்பான நிகழ்வு தான். அதை பார்த்து துறை சார்ந்த நடவடிக்கை அந்த அதிகாரிகள் எடுக்கப்பட்டு விட்டது. இது ஒரு செய்தி. ஆனாலும் கூட மக்கத்துல் முக்கர்ரமா மதீனத்துல் முனவ்வராவிலே வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கண்ணியமாக வரவேற்கிறார்கள். அந்த நிகழ்வை நாம நியாயப்படுத்தல, அது முடிஞ்சிச்சு. துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. எதுக்காக அதை சொல்றோம்னா, அங்கே போனா இப்படி நடந்துருமோ, நம்ம அப்படி அடிச்சிருவாங்களோ, ஏன் நம்ம அங்கே போகணும்னு சிந்தனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். 100% பாதுகாப்பான இடம். வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த ஹரம் ஷரீஃபிலின் அந்த எல்லைக்குள் வளாகத்திற்குள் சென்று விட்டார்களோ எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் மீது ஆணையாக நாம அடிக்கடி போறோம். நெக்ஸ்ட் அடுத்த வாரம் கூட போறோம். நம்ம எந்த பயமும் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண் தனியாக இரவு பகல் 24 மணி நேரமும் நல்ல ஒரு கன்னி பெண், சிறு பருவமடைந்த பெண் தனியாக போயிட்டு வரலாம், எந்த பயமும் இல்லை. அதனால அந்த பயம் எப்பவுமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். அங்கே செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு துறை மட்டும்தான் உள்ள இருப்பாங்க. மிலிட்ரியும் இன்னொரு துறை இருக்குது, அவங்க தான் உள்ள இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் கண்ணியமாக யா ஹாஜ் யா ஹாஜா என்று அழைப்பார்கள். சில நாட்டு மக்கள் இதே நம்ம கவனத்துல கொள்ளணும். அவர்கள் வீண் விதண்டாவாதம் செய்வாங்க. இந்த இடத்துல நிக்க கூடாது, கூட்டம் ஒரு இடத்துல கூட்டம், ஆண்களுக்கு தனி இடம், பெண்களுக்கு தனி இடம். இன்னும் அந்த இடம் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இடம், அங்கே கொஞ்சம் கூட்ட நெரிசலா இருக்கும். இன்னொரு இடம் அந்த ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய இடம், அரைவட்டம். அந்த இடத்துல ஆண்களுக்கு தனி நேரம், பெண்களுக்கு தனி. அதுக்காக ஆயிரக்கணக்கான காவல்துறை, அந்த மிலிட்ரி எல்லாமே மிக பாதுகாப்பாக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கண்கூடாக பார்க்கின்றோம். அப்ப அந்த நேரத்துல நீங்க இப்படி நிக்க கூடாதுன்னு கேட்டுட்டு போயிடணும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நாட்டில இருந்து போகக்கூடியவங்க அவங்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பார்க்கிறோம். பல நாடுகள் அப்படி வந்துடுறாங்க. சில நாடுகள்ல அப்படி இல்லை. அவங்க அவங்ககிட்ட போய் தேவையில்லாத வம்பு வளர்க்குறாங்க. வம்பு வளர்க்கும் பொழுது அவரும் தான் ஒரு மனிதன் என்பதை காட்டி விடுகின்றார். நடந்தது அதுதான். அதனால் அங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றாங்க, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அழகாக அற்புதமாக இருக்கும். மின்சாரமா இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், எல்லா வசதிகளும், சுகாதாரமா இருக்கட்டும். சுகாதாரம் என்று சொன்னால் அவ்வளவு அற்புதமாக இங்கிருந்து ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்களை சுகாதார அந்த அமைச்சகம் இருக்குதே, எவ்வளவு பெரிய சிகிச்சையாக இருந்தாலும் எனக்கு தெரிய எம்மோடு உம்ராவுக்கு வந்திருந்தவங்களுக்கு மிகப்பெரிய உயர்தர சிகிச்சை. அந்த சிகிச்சையை நம்ம நாட்டில் செஞ்சோம்னா குறைந்த 20 லட்சம் ரூபாய் செலவாகும், 10 பைசா ஆகல. கட்டணமின்றியான ஹாஜிகளுக்கு உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் சவுதி அரசாங்கம் பெருந்தொகைகளை ஒதுக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மிக அழகாக இருக்கும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக அழகாக அற்புதமாக இருக்கும். நான் இது மிகைப்படுத்தி சொல்லணுன்றதுக்காக சொல்ல, அந்த நிகழ்வை காணொலியை பார்த்த உடனே இப்படிலாம் நடக்குதோ என்று பார்த்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் தவறு நடந்தால் அதை அவர்கள் கடுமையாக தடுப்பார்கள். அவ்வளவு பெரிய லட்ச மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணும் இல்ல, ஹரம் ஷரீஃபுக்குள்ள திருட்டு வேலை நடக்குது. திருட நடந்து விட்டால் வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வின் மார்க்க சட்ட விஷயத்தில் இரக்கம் என்பது கூடாது, இறக்கப்பட மாட்டார்கள். ஹரம் ஷரீஃப்ல பிறர் பொருள் கிடக்குது, அதை எடுக்கக்கூடாது, நமக்கு உரிமை இல்லை. அதை எடுத்தால் அவர்கள் மீது திருட்டு குற்றம் தான் சாட்டப்படும், சட்டப்படி நிறுத்தப்படுவார்கள். கண்கூடாக பார்க்கின்றோம். சிறு சிறு தவறுகள் கூட நடந்துவிடக் கூடாது. அந்த ஹரம் ஷரீஃபின் வளாகத்திற்குள்ளாக 3 குற்றங்கள் பெரும் குற்றமாக கருதப்படும். உள்ளே வியாபாரம் செய்தல், உள்ளே பெண்களோடு தவறான சைகைகள், சைக்கிணைகள், சமிக்கை எதுவுமே இருக்கக்கூடாது. அதற்காக தனி ஒரு யூனிட் இருக்கும். 100கணக்கான காவல்துறை அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் தவாப் செய்யும் பொழுது, இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன், தவாப் செய்யறேன், அந்நிய பெண்களும் நம்மளும் போயிட்டு போகும் பொழுது சீண்டுதல் என்பதை கவனிப்பார்கள். வேண்டுமென்றே நடந்த சீண்டுதலா, தெரியாமல் நடந்தால் ஒன்றும் குற்றம் இல்லை. இல்ல மார்க்க சட்டம் கூட நீண்ட நேரமாகும். அதை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கும். திருடுதல், அடுத்தவங்க பொருள் எடுக்கக்கூடாது. ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, காபத்துல் முஷர்ரஃபால ஒருத்தர் ஆர்வ கோளாறுல இங்கிருந்து அத்தரை வாங்கிட்டு காபாவுடைய திரையில தேய்க்கிறார். தேய்ச்ச உடனே காவல்துறை அதிகாரிகள் அவங்கள கைது பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. 3-4 நாள் கழிச்சு அது போய் அவங்க தெரியாம செஞ்சுட்டாருன்னு சொல்லி கூட்டு வந்தோம். செய்யக்கூடாது. அங்கே எதுக்காக போறோமோ அந்த 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 இபாதத்துகள் முடிச்சுட்டு உரையாந்துடணும். வேற எந்த வேலையும் மேற்பட்ட அந்த வேலைகள் செய்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு நாட்டுல இருக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கும். அந்த நாட்டு சட்டத்தை அந்த மக்கள் கடைபிடிக்கத்தான் செய்வார்கள்.
அவர்களின் சட்டத்திலேயே இதெல்லாம் நடக்குது. சில நேரங்கள்ல இந்த வழியாக போகக்கூடாது, கூட்டம் இருக்கும்னு சொல்லி வேற வழியா போக சொல்லுவாங்க. அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவ்வாறு கட்டுப்படாததன் காரணமாக நடந்த நிகழ்வுதான் அது.